இந்த 1வது வசனத்துல வந்து அந்த கான்டெக்ஸ்ட பார்க்கும்போது தெளிவா இருக்குது. 14 வருஷம் போன பிறகு தீத்துவை கூட்டிக்கிட்டு நான் பர்னபாவோட எருசலேமுக்கு போனாங்கிறாரு. ஸோ இட் வாஸ் அ சக்சன்ட் ரிப்போர்ட் டு ஜெருசலேம் கவுன்சில். அங்கதான் போய் சொல்றாரு. அங்க போய் அவங்கள்ட்ட சொல்லும் போது இந்த இந்த கான்செப்ட்லாம் வருது. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் டு Galatian believers how Paul shared his experience to he honored, he respected அந்த ஜெருசலேம் கவுன்சில். ஜெருசலேம் கவுன்சில் டெஃபினட்டா வந்து நல்ல ஸ்பிரிச்சுவலி நல்ல ஒரு மாதிரி வரணும். ஏன்னா நம்ம அப்போஸ்தலர்களுடைய பார்க்குற மாதிரி ஜெருசலேம், யூதேயா, சமாரியா, உலகத்தின் முடிவு பரியந்தம். அதனால ஜெருசலேம் கவுன்சில் வந்து ரியலி குட் கவுன்சில் விச் என்கரேஜ். என்ன யூதர்கள் இருந்ததுனால அந்த ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்துச்சு. தரித்திரரை மாத்திரம் நினைச்சீங்கப்பா. இன் நோ வே ஜெருசலேம் கவுன்சில் இன்ஹிபிட்டட் நார் புரோஹிபிட்டட் பால் இன் ஷேரிங் த காஸ்பல் அமங் த ஜென்டைல்ஸ். அதை சொல்லவே கிடையாது. ஸோ அதனால அந்த கான்டெக்ஸ்ட பார்க்கும்போது எஸ் இஸ் எ ரிப்போர்ட், கைண்ட் ஆஃப் அ ரிப்போர்ட் அண்ட் ஷேரிங் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் அங்கே சொல்றாரு. ஸோ குட். அந்த பிரசங்கத்தை எல்லாம் சுவிசேஷத்தை விவரித்து காண்பிக்க புறஜாதிகளுக்கு மத்தியில நான் எப்படி சுவிசேஷம் சொல்றேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னு. ஜெருசலேம் கவுன்சில்ல ஒருத்தனுக்கு கூட புறஜாதிகிட்ட சுவிசேஷத்தை சொல்ற அனுபவமே இல்லை. அதான் அந்த 2ல சொல்றாரு பாருங்களேன், நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறேன். ஓகேண்ணே, சூப்பர். நம்ம அப்ப ஆரம்பிச்சிடலாம் இருக்கிறவங்கள வச்சு. வாங்க, வெல்கம். இந்த மோட்டரோலா OnePlus இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஐ வாண்ட் டு நோ மை ஸ்டூடெண்ட்ஸ் நேம். இந்த OnePlus யாருங்க? நானும் OnePlus 7 தான் வச்சிருக்கிறேன். பேச முடியலன்னா சேட் பாக்ஸ்ல உங்க பேர் அனுப்பிடுங்க, இல்லைன்னா ஓபன் பண்ணி உங்க பேரை சொல்லிருங்க. மோட்டோரோலா மோட்டோ ஜி யாருன்னு சொல்லுங்க, OnePlus யாருன்னு சொல்லிருங்க. அண்ணா கிரடே அண்ணா, வாங்க வாங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் அண்ணா. ரொம்ப சந்தோஷம். எல்டர்லி பீப்புள் ஆர் மேக்கிங் இட் அப் அண்ட் லேர்னிங் இன் திஸ் ஏஜ். மோட்டோரோலா சொல்லுங்க, யாருங்க? பேசுறேன். என்னோட சார்ல்ஸ், மோட்டரோலா சார்ல்ஸா? ஓகே. ஆமா ஆமா, G60. ஓகே, G60 திருவள்ளூர் சார்ல்ஸ். ஓகே. OnePlus யாருங்க? வைதேகி நெல்சன். கேக்குதுங்களா? கேக்குது. யாரு? வைதேகி நெல்சன். ஓகே ஓகே ஓகே, குட் குட் குட். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ, வண்டர்ஃபுல். ஓகே, குட். சரி, நம்ம இருக்கிற வைதேகி அவங்க சிஸ்டர், அப்புறம் ஜான் அண்ணன், அப்புறம் நம்ம திருவள்ளூர் சார்ல்ஸ், கெனடி அண்ணன், புஷ்பலதாக்கா இருக்கிறவங்கள ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. வைதேகி மேடம், நீங்க மியூட் பண்ணிருங்க, உங்க மொபைல மியூட் பண்ணுங்க. என்னங்க? மியூட் பண்ணிருங்க, மியூட் பண்ணுங்க, மொபைல மியூட் பண்ணிருங்க. 1 மினிட். ரெக்கார்டிங் ஆகுது இல்ல, ரெக்கார்ட் ஆகும்போது சத்தம் வரும். அதனால பேசும்போது மாத்திரம் அன்மியூட் பண்ணிருங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ 1 2 3 4 5 5 நண்பர்கள் வந்திருக்கீங்க. ரைட். பேப்டிஸ்ட், அவங்கள மியூட் பண்ணிருப்பா, அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு எப்படி மியூட் பண்றேன்னு தெரியல, அவங்கள மியூட் பண்ணிருங்க. பேப்டிஸ்ட் பண்ணிடுவார். ரைட், ஓகே. இப்போ எல்லாம் மியூட்ல இருக்கு. சூப்பர். உங்க ஆடியோ எல்லாமே க்ளோஸ் பண்ணுங்க. ஆடியோ வீடியோ எல்லாத்தையுமே நீங்க மியூட் பண்ணிருங்க. பேசும்போது மாத்திரம், ஏதாவது நீங்க பேசும்போது மாத்திரம் உங்க ஆடியோ வீடியோவை ஆன் பண்ணிருங்க. மற்றபடி உங்க வீடியோ ஆன்ல இருக்கு, அதையும் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். ரைட், குட். ஜோம் பண்ணலாமா? ரைட், நம்ம ஜோம் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் எங்க முடிச்சோம்னா, ஜானண்ண நான் வந்து 10ல முடிச்சிருக்கேன்னு போட்டிருக்கேன். ஆனா போன வாரம் எப்ப முடிச்சோம்? போன வாரம் கொஞ்சம் 8 ஒரு நிமிஷம். 7 7 தான். ஆமா ஆமா, 7.
ஆமா. 7 தொங்கிக்கிட்டு நிக்குது. 7, 8 ரெண்டும் ஒரே வசனமா வருது தமிழ்ல. சரி, ஒண்ணு பண்ணுவோம். அந்த வலது நம்ம கை 7 கொடுத்துலாம் நம்ம வரல. அப்ப நம்ம 7 பண்ணிடுவோம். 7ல இருந்து ஆரம்பிச்சிடும். ஓகே, பேப்டிஸ்ட் நீங்க 7வது வசனம் காட்டுங்க. பேப்டிஸ்ட் இதோ கரெக்டா காமிச்சிட்டாரு. நம்ம 7ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் எடுத்துக்கங்க. ப்ளீஸ் டர்ன் யுவர் பைபிள் டு கலாத்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தரலும். எங்களுடைய அறிவு குறைவு உள்ளது. நீரே எங்களுக்கு ஞானம் அறிவாயிருந்து உடைய வார்த்தையை சரியாய் விளக்கவும் புரிந்து கொள்ளவும் அதற்கு கீழ்ப்படிந்து வாழவும் அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் வாக்கியவான்களாய் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதே வாட்ஸ்அப் குரூப்ல எவ்வளவு பேர் இருக்காங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் போனாலும் இன்றைக்கு நீர் கொண்டு வந்திருக்கிற அருமையான 5 பிள்ளைகளுக்காய் நன்றி. உம்முடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கு வந்திருக்காங்கப்பா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர், பிள்ளைகளை கனம் பண்ணுங்க ஆண்டவரே. வசனத்தை நாங்க தியானிக்கும் போதே ஆண்டவரே, நாங்க உயிர் மீட்சி அடையணும், உமக்கு நேரா திரும்பணும், சரீரத்துல கூட சுகம் உண்டாகணும். அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்துல இருக்கிற எல்லா நன்மைகளும் எங்கள் மேல் அப்படியே நீர் பொழியும்படியாய் ஜெபிக்கிறோம். உண்மை அறிகிற வளர, இன்னும் உண்மை கிட்டி சேர, உமக்காக வாழ, உண்மை நேசிக்க, உமக்கு ஊழியம் செய்ய, உண்மை நம்ப இப்பேற்பட்ட வார்த்தைகள் எங்களை ஆண்டவரே உற்சாகப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரா போயிடலாம். 7வது வசனம், அல்லாஹ் துணாட்சியான். ஓகே, நான் என்னோட பைபிள்ல பாத்துக்கிறேன். கலாத்தியர் 2:7. ஓகே, குட். ஓகே, கலாத்தியர் 2:7. ஆமா ஆமாண்ணா, 6ல முடிச்சிருக்கோம்ண்ணா. இப்ப இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா, பவுல் எருசலேமுக்கு போய் அங்க இருக்கிற கவுன்சில்ல என்ன பண்ணாருன்னா, அவங்களுக்கு மத்தியில தன்னுடைய அழைப்பு, என்ன அழைப்பு, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆண்டவர் கையெழுத்திருக்கிறார். இந்த பாரத்தையும் இதை எப்படி செய்யறாருங்கிறதையும் அவர் விலக்கி சொல்றதுதான். நீங்க 2ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் 14 இயர்ஸ் கழிச்சு தீத்துவை கூட்டிட்டு போனேன், பர்னபாவும் வந்தான், எருசலேமுக்கு போனேன், அங்க போய் நான் விவரிச்சு காண்பிச்சேன் புறஜாதிகளுக்கு எப்படி நான் சுவிசேஷம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னொன்னு, வெளிப்பிரகாரமான விருத்த சேதனம் முக்கியம் கிடையாது. ஏன்னா தீத்து என்னோட வந்தா விருத்த சேதனம் முறை நான் கட்டாயம் பண்ணல அப்படின்னு சொல்லி, இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் விருத்த சேதனத்துக்கும் அடிமைகளா இருப்பது தேவை கிடையாது. ஏன்னா இது ரெண்டுமே புறஜாதிகளுக்கு தெரியாது. ஏன் எருசலேம் கவுன்சிலுக்கு இதை பத்தி சொல்லணும்? ஏன்னா அங்க இருக்கிற யாருமே புறஜாதிகள்கிட்ட சுவிசேஷம் சொன்னது கிடையாது. சரியா? நம்ம அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். ஆவியானவர் பலப்படுத்தும் போது முதல்ல எருசலேம்ல சுவிசேஷத்தின் தாக்கம். எருசலேம்ல இருந்தது யாரு? யூதர்கள். அந்த தாக்கம் அடுத்தது எங்க போனுச்சுன்னா யூதேயா. யூதேயாவிலையும் நம்ம யூதர்கள் தான் பார்க்கிறோம். 3வது 4வது தான் சமாரியர்கள். அவங்க யாருன்னா யூதர் அல்லாதவர்கள். அப்ப காஸ்பல் வெட்டிச்சு செதறிச்சு. இததான் பரிசுத்தாவியானவர் ஒருவரை நிரப்பும் போது, யாரை நிரப்பினாலும் சரி, சுவிசேஷ மயமாகிறது தான் மெயின் தீம். இதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசிக்கிறோம். அதனால இங்க பாத்தீங்கன்னா, இது ஜெருசலேம் கவுன்சிலுக்கு அவர் விலக்கி காட்டுறதுதான் நம்ம 1ல இருந்து போன வாரம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ 6 வரைக்கும் பார்த்தோம். இப்ப அதை விலக்கி சொல்லும்போது என்ன சொல்றதுன்னா, சொல்லிட்டு வரும்போது நான் ஓடினது எதுவும் வீணாகல. இன்னொன்னு, கள்ள சகோதரர்கள்லாம் இது பண்ணாங்க, நம்மள உளவு பார்த்தாங்க அப்படின்னா சொல்லிட்டு, இப்ப 7ல இருந்து பாருங்க. அல்லாஹ் துணாட்சியான், பட் ஆன் த கான்ட்ரரி அப்படின்னா என்னது? அதுக்கு ஆப்போசிட்டா ஹிடோட்டஸ். ஹிடோட்டஸ்னா பார்க்கிறது. ஓகே, பார்க்கிறது, அதுதான் ஹிடோட்டஸ். ஹேவிங் சீன், பார்த்தாங்க. எதை? தட் பிஸ்டியோனா பிலீவ், பிஸ்டியோமைனா ஹேவிங் பீன் இன்ட்ரஸ்டட். அப்ப எதை பார்த்தாங்கன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட, இன்ட்ரஸ்டட்னா என்ன நம்பி கொடுக்கப்பட்ட,
எதை? டோ யாங்கலியாம், சுவிசேஷத்தை ஓகே எனக்கு நம்பி கொடுக்கப்பட்டதை அவங்க பார்த்தாங்க. யாரு அவங்கன்னா? டெஃபினட்டா இந்த இடத்துல ஜெருசலேம் கவுன்சில் தான். டேஸ் அக்ரோ ஓகே அக்ரோபூஸ்டியஸ் அக்ரோபூஸ்டியஸ்னா சர்க்கும்சிஷன், ஆல்பா வந்துச்சுன்னா ஆப்போசிட் அன்சர்க்கும்சிஷன். விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு, யாரு? கிரேக்கர், யூதர் அல்லாதவர்கள். ஏன்னா எல்லா யூதனும் 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணணும். ஜீசஸ் கூட பண்ணாரு யூதனா பிறந்து. அதனால விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு, சரியா? கத்தோஸ் பெட்ராஸ் டேஸ் பெரிஸ்டோமேஸ். அப்ப விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் எனக்கு ஓகே என்ன நம்பி கொடுத்ததையும், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு, விருத்த சேதனத்துக்கு பாருங்க அந்த 7வது வசனத்தின் கடைசி வார்த்தையை பாருங்க, பெரிட்டோமேஸ். பெரிட்டோமேஸ்னா விருத்த சேதனம் அர்த்தம், சர்க்கும்சிஷன். அப்ப சர்க்கும்சிஷன் பண்ணது யாரு? யூதர்கள். அவர்களுக்கு யாரு ஆண்டவர் யார்கிட்ட கையெழுச்சாரு? ஈவனாஸ்னா என்ன மாதிரியே பெட்ராஸ். பெட்ராஸ்னா பீட்டர். அப்ப 7வது வசனத்துல ரொம்ப தெளிவா இருக்கு ஊழிய அழைப்பு. பவுலுக்கு என்ன ஊழியம்னா, கிரேக்கர்களுக்கு மத்தியில, புறஜாதிகளுக்கு மத்தியில சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ஓகே தமிழ்ல கையளித்தார்னு போட்டிருக்கும், இன்ட்ரெஸ்டட், நம்பி கொடுத்தாரு. பவுலுக்கு பேதுருக்கு யூதர்களுக்கு, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். யூதர்களுக்கு சுவிசேஷம் கட்டாயம் வேணும். ஏன்னா அவர்கள் நம்பி இருக்கிற விருத்த சேதனமும் நியாயப்பிரமாணமும் அவர்களை ரட்சிக்காது. ஏன்னா இதெல்லாம் சிலுவையில மறிக்குது. அவங்களும் கிறிஸ்டியன் ஃபெய்த்துக்குள்ள வரணும். இப்ப 7வது வசனம் புரியுதா? அப்ப ரொம்ப தெளிவா மினிஸ்ட்ரி காலிங்க ஜெருசலேம் கவுன்சில்ல தெளிவா சொல்றாரு. 8 பார்த்துட்டு நம்ம 7, 8 சேர்ந்து படிச்சிடலாம், சரிங்களா? ரைட். 7, 8 சேர்ந்து நம்ம படிப்போம். 8 பார்த்துடலாம். ஓ காட் ஃபார் எனர்கேசாஸ். எனர்ஜினா ஒர்க்குன்னு அர்த்தம். ஓகே, எர்கான் அப்படிங்கிற கிரீக் வேர்டு ஒர்க்குன்னு அர்த்தம். அப்ப என்னங்கிறது ப்ரிபோசிஷன், எர்கேசாஸ். எர்கேசாஸ்னா ஹேவிங் ஒர்க். ஓகே, பெட்ரோ பீட்டர். ஃபார் இஸ் அப்போஸ்டலேட் அண்ட் அப்பாசல்ஷிப். டேஸ் பெரிஸ்டோமஸ். அப்போஸ்டல்ஷிப்னா அழைக்கப்பட்டது, ஓகே அனுப்பப்பட்டது. யாருக்கு பேதுரு அனுப்பப்பட்டார்? டேஸ் பெரிஸ். பாருங்க திருப்பி வருது பாருங்க, பெரிட்டோமே, சர்க்கும்சிஷன். சரியா? சோ விருத்த சேதனம் பண்ணினவர்களுக்கு ஓகே பேதுரு அவங்களுக்கு மத்தியில ஒர்க் பண்ணார். எனர்கேசன் ஒர்க்னா அவங்களுக்கு மத்தியில சுவிசேஷம் சொன்னார். காய் எமாய், எனக்கு, எமாய்னா மீ, எய்ஸ்டோ எத்தனைனா புறஜாதிகள், ஜென்டைல்ஸ்னு அர்த்தம், நேஷன்ஸ்னு அர்த்தம். சரியா? அப்ப 8வது வசனத்திலையும் அதே கருத்து தான் வலியுறுத்தி சொல்றாரு. சரியா? சோ இங்கிலீஷ்ல நம்ம வாசித்தோம்னா அதை எப்படி வாசிக்கலாம்னா 2ஆம் அதிகாரம் 7, 8. ஆன் த கான்ட்ரரி when they saw அந்த ஜெருசலேம் கவுன்சில் இருக்கிற அந்த லீடர்ஸ் that I was entrusted with the gospel for the uncircumcised, just as Peter was entrusted with the gospel for the circumcised. சரிங்களா? இப்ப 8ல for he who worked through Peter, பேதுரு மூலமா கிரியை செய்த தேவன், making him as an apostle. அப்பாசல்னா சென்ட் ஒன். யாருக்கு மத்தியில் அனுப்பப்பட்டாரு பேதுரு? டு த சர்க்கம்சைஸ்ட். ஆல்சோ அதுல ஆண்டவர் அவரை கொண்டு கிரியை செய்த அதே தேவன் worked through me, ஏன் மூலமாவும் அவர் கிரியை செய்தார். யாருக்கு மத்தியில? in sending me to the gentiles. இப்ப தெரியுதா? அப்ப மினிஸ்ட்ரிங்கிறது ஒரு காரியம் தெளிவா தெரியுதுங்க. எந்த குரூப்புக்கு மத்தியில எந்த நோக்கத்துக்காக அழைக்கப்படுறதாங்க ஊழியம். எல்லாம் செய்யறாங்க, நான் செய்யறேன் இல்லைங்க. மினிஸ்ட்ரி இஸ் வெரி ஸ்பெசிபிக். அந்த பேர்டன், விஷன். பவுலுக்கு இந்த ஊழியம், பேதுருவுக்கு இந்த ஊழியம், அவங்கவுங்க அந்தந்த ஊழியத்தை செய்யறத இப்ப ஜெருசலேம் கவுன்சில்ல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. சரிங்களா? இப்ப யாராவது தமிழ்ல 7, 8 வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 2, 7, 8 தமிழ்ல வாசிங்க. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர்
புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு அந்த யுடோட்டஸ் பார்த்தோம்ல ஆரம்பத்துல, அப்ப ரொம்ப தெளிவா தெரியுது. சரியா? அந்த கையளிக்கப்பட்டதுன்னா ஜான கையளிக்கப்பட்டதுன்னா இன்ட்ரஸ்டட், நம்பி கொடுக்கப்பட்டது. தமிழ் எழுதுங்க. ஏன்னா கையளிக்கப்பட்டதுங்கிற தமிழ்ல எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டது மாதிரி அப்படின்னு இருக்கு. ஆனா கிரீக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு போட்டிருக்குது. அதை திருப்பி வாசிக்கிற பிஸ்டியோனா பிலீவ், பிப்பிஸ்டியோமை. அந்த கிரீக் அட்வான்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், ரீடூப்ளிகேஷன் வந்திருக்குது. ஓகே, பெப்பிஸ்டியோமை ரீடூப்ளிகேஷன் வந்ததாலே பெர்ஃபெக்ட்னு அர்த்தம். இன்னொன்னு மையில முடிஞ்சா பாசிவ். அப்ப ஹேவிங் பீன் இன்ட்ரஸ்டட். சரியா? நம்பி கொடுக்கப்பட்டது. தேவன் என்னை நம்பி கொடுத்தார். சரிங்களா? அதான் அந்த கையளிப்பு அப்படிங்கிறது. ரைட், we'll move on to 9 and 10. இப்போ 9ஐயும் 10ஐயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ல போலாம். சரிங்களா? ரைட், 9 and 10 பார்க்கலாம். 9 பாருங்க, காய் நாட்டேஸ். அந்த நாட்டேஸ் ரியலைசிங் இல்லைன்னா நோயிங். 10 காரின், காரிஸ்னா கிரேஸ். ஓகே, காரிஸ் அதுல இருந்து வந்ததுதான் கேரிஸ்ன்னு வச்சுக்கிறாங்க பேரெல்லாம், கிரேஸ். அப்ப நான்டெஸ் ரியலைசிங், 10 காரின் கிரேஸ். திருப்பி பாருங்க, டொத்தேசன், டொத்தேசன். ஓகே, டொத்தேசன் அப்படின்னா கிவ்னு அர்த்தம். அது என்னவா மாறி இருக்குன்னா ஹேவிங் பீன் கிவன். மாயினா டு மீ. ஓகே, அது டேட்டிவ்ல வந்திருக்குது. அப்ப எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டது. ஹேவிங் பீன். ரைட், ஓகே. am I audible? கேக்குதா நான் பேசுறது? சொல்லுங்க, யாராவது கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கேக்குது. கேக்குதா? ஓகே ஓகே புஷ்பலதாக்கா, தேங்க்யூப்பா. இங்க கரண்ட் போயிடுச்சு. ஐ எம் ஜஸ்ட் மேனேஜிங் வித் மை என்னுடைய சிம்மோடைய இதை வச்சு மேனேஜ் பண்றேன். ஓகே, ரைட். ஸோ அப்ப எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டது, சரியா, என்பதை அறிந்து. அந்த நான் டெஸ்ட்னு போட்டிருக்குல்ல, காமாவில் ஆரம்பிக்குது. அந்த காமாவை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. நாசிஸ் அப்படின்னா நாலேஜ்னு அர்த்தம். அதுல இருந்து வந்தாதான் நான் டெஸ்ட். அவர்கள் அறிந்து, ஹேவிங் நோன், அவர்கள் அறிந்தார்கள். என்ன அறிந்தார்கள்? எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டது. காரிஸ், ஓகே, காரின் 10 டொத்தேசன். ஓகே, எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டது. சரி, இப்ப பேர்லாம் வருது பாருங்க. ஏக்கபோஸ். ஓகே, ஏக்கபோஸ்னா ஜேம்ஸ், யாக்கோபு. காய் கேஃபாஸ். இந்த கேபான் வந்தாலே பீட்டர். சரியா? கேஃபாஸ். அப்ப யாக்கோபு, பேதுரு, இவங்க பேரெல்லாம் போட்டிருக்கு. காய்னா அண்ட். யானேஸ், ஜான், யோவான் வராரு. 3 பேருமே உங்களுக்கு தெரியும். சரியா? இந்த 3 பேருமே ஜெருசலேம்ல இருந்த அந்த லீடர்ஸ். சரியா? ஜேம்ஸ், கேஃபாஸ், பீட்டர், ஜான். அப்ப இந்த 3 பேரும் எதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன கிருபை? எதுக்கு? புறஜாதிகளை சுவிசேஷத்திலே எப்படியாவது அவர்களை சுவிசேஷத்திற்கு அவங்க செவி கொடுக்கும்படி அதை பிரசங்கிக்க எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் ஹோய் டொகாண்டஸ், எஸ்டீம்டு. ஓகே, எஸ்டீம்டுனா நல்ல மதிப்பு மிக்க. ஓகே, டொகாண்டஸ் யாரு? ஸ்டுலாய், பில்லஸ். அப்ப இவங்கெல்லாம் தூண்கள். சரியா? தூண்களா இருந்த, எய்னைனா இருந்த, டுபி. யார் யாரு? இந்த 3 பேரோட பேரை வாசித்தோம்ல, இவங்க பேரும் இந்த 3 பேருமே தூண்களா இருந்தார்கள். நல்ல எஸ்டீம்டு பில்லஸா இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? டெக்ஷியாஸ்னா ரைட்டுன்னு அர்த்தம். ஓகே, டெக்ஷியாஸ் எனக்கு ரைட் ஹேண்ட், வலது கரங்களை. டெக்ஷியாஸ். எடோகேன், டிடோமினா கிவ்னு அர்த்தம். அந்த டிடோமி தான்
எடோகான்னு மாறி இருக்கு. ஓகே, கம்ப்ளீட் ஏரிஸ்ட் மாறி இருக்கு. இன்னைக்கு அட்வான்ஸ் கிரீக் படிக்கிறவங்க யாரும் வரல. ஆமா, கிரீக் படிக்கிற யாரும் வரலன்னு நினைக்கிறேன். ஆமா, சரி, ஓகே. எனிவே, அப்ப கேவ், ஓகே, தே கேவ்னா அந்த 3 பேரும் தான் ப்ளூரல்ல. சரியா? தே கேவ் ரைட் ஹேண்ட்ஸ் எமாய் டு மீ. எனக்கு அவர்கள் அவர்களுடைய வலது கரத்தை கொடுத்தார்கள். என்ன அர்த்தம்? சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப நம்ம ஏதாவது லிஃப்ட் தூக்கணும்னா டப்புன்னு என்ன பண்ணுவோம்? ரைட் ஹேண்ட் தான் தூக்குவோம். ரைட் ஹேண்ட் வந்து எப்பயுமே நம்மளுக்கு சப்போர்ட். அதனால அதை வந்து இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ல வலது கரத்தை கொடுத்தார்கள்னு போடுறோம். சரியா? வலது கரத்தை கொடுத்தார்கள்னா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த 3 பேரும். எதை அறிந்து? எனக்கு தேவன் கொடுக்கப்பட்ட கிருபையை அவர்கள் அறிந்து அவங்க சப்போர்ட்டா இருந்தாங்க. இப்ப தெரியுதா? கமிட்டினா புஷ்பலதாக்கா மத்த எல்லாம் கவனிங்க. கமிட்டினா இதுதான். என்னது? அந்த கமிட்டி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி. சரியா? அங்க பாத்தீங்கன்னா 3 பேருமே இதை நல்லா கேட்டுட்டு சப்போர்ட் பண்ணாங்க. யாருக்கு? பவுலுக்கு. they gave their right hands to me. எனக்கு வலது கரத்தை கொடுத்தார்கள். காய் எனக்கு மாத்திரம் இல்ல, பர்னபாவுக்கு. சரியா? கொயினோனியாஸ் ஃபெலோஷிப். சரியா? ஐக்கியம். ஹீனா ஏன்னா, தட் ஹேமைஸ் வி எய்ஸ் வி ஷுட் கோ டு. எங்க போகணும்? டா எத்னே. எப்பா பர்னபா, பவுலு, நீங்க 2 பேரும் புறஜாதிகள்கிட்டே போங்கப்பா, போய் சுவிசேஷம் சொல்லுங்கப்பா அப்படின்னு இந்த ஜெருசலேம் கவுன்சில்ல இருந்த 3 தலைவர்களும் பில்லர்ஸும் எங்களை வலது கரத்தை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தினார்கள். யூ see how God worksல. கமிட்டி நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. டீம் ஒர்க்லாம் நல்லதுதான். பட் என்னன்னா உரசல் இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கணும், பாரத்தை புரிஞ்சுக்கிட்டு, சரியா, அலோ பண்ணி we should encourage people to do ministry. ஏன்னா மினிஸ்ட்ரியிலேயே நிறைய வெரைட்டி ஆஃப் மினிஸ்ட்ரி இருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்கலாம்? ஜென்டைல்ஸ்க்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, மனம் தரம்ப மாட்டான், அவன்கிட்ட போய் ஜூஸ் டேர்னான்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அங்க இருந்தவன் எல்லாமே ஜூஸ் தான். பட் சொல்லவே இல்லையே. அதனாலதான் பிராட் மைண்டட்னஸ் இஸ் வெரி எசென்ஷியல் இன் மினிஸ்ட்ரி. ஒருத்தருக்கு எந்த பாரம் ஆடியோ இல்ல. சரியா, வலது கரத்தை கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்க? பேப்டிஸ்ட் இருக்கீங்களாப்பா? சரி, நான் என்னோட இதை பார்க்குறேன். ரைட். எஸ், மோனோன் ஒன்லி. ஓகே, மோனோன்னா ஒன்லி, மாத்திரம். டோன் டூகான். டூகான்னா புவர்னு அர்த்தம். டஃப்லாஸ்னா பிளைண்ட், டூகாஸ்னா புவர். இந்த இடத்துல டூ கோன்னு போட்டிருக்கு, ப்ளூரல்ல போட்டிருக்கு. அப்படின்னா ஏழைகளை, தரித்திரர்களை. சரியா? தரித்திரர்களை என்ன பண்ணுங்க? மனேமியான். மனேமியான்னா நினைச்சுக்கிறது, ஞாபகப்படுத்துறது. சரியா? அதுல இருந்து வந்ததுதான் மெமரி. அங்க போட்டிருக்க வேர்டு பாருங்க, மினே மினியோமென். தரித்திரரை, ஏழைகளை நினைத்து கொள்ளுங்கள். சரியா? ஏன்? என்னதான் நீங்க சுவிசேஷம் சொன்னாலும், ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும், அவங்களுடைய சோசியல் கண்டிஷனை பாருங்க. அவங்க காசுக்கு கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு தெரியும், எருசலேம்லயும் புவர் பிலீவர்ஸ் இருந்தாங்க. பவுல் அவங்களுக்குலாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. எல்லா சபைகள்லையுமே புவர் இருப்பாங்க. சரியா? ஸோ அப்ப ஜெருசலேம் கவுன்சிலுடைய ஒரு ஆலோசனை என்னன்னா, உங்க அழைப்பின்படி நீங்க போய் சொல்லுங்க. சரியா? அவங்களோட அழைப்பை அறிந்து என்கரேஜ் பண்ணி சொல்லிட்டு, ஆனா ஒண்ணே ஒண்ணு, தரித்திரரை மாத்திரம், ஏழைகளை மாத்திரம் நினைச்சுக்கிங்க. அப்ப நினைச்சுக்கிறது என்னது? அவங்க தேவையை சந்திக்கிறதுக்கு, சரியா, நீங்க முயற்சி எடுங்கன்னு சொல்லி காய் எஸ் எஸ்போ தாசா வாஸ் ஈகர். அதுல ஆர்வமா இருங்க. சரியா? அதுல நானுமே ஆர்வமா இருந்தேன். யாரு? பவுல் சொல்ற.
எருசலேம் கவுன்சில்ல இருக்கிற பில்லர்ஸ் சொல்றதுக்கு முன்னாடியே, அப்ப மினிஸ்ட்ரினா என்னன்னா ஸ்பிரிச்சுவல் மாத்திரம் இல்ல, சோசியல். என்ன சோசியல்? நான் அடிக்கடி சொல்லுவேன், தெர் ஆர் டூ நீட்ஸ். ஒருத்தவங்களுக்கு ரெண்டு நீட் இருக்கு. ஒன்னு அர்ஜென்ட் நீட், இன்னொன்னு இமீடியட் நீட். அர்ஜென்ட் நீட் வந்து காஸ்பல், சரியா? எல்லாருக்குமே கட்டாயம் சுவிசேஷம் சொல்றதுங்கிறது அவசர தேவை. இமீடியட் நீடுனா உடனடி தேவை. ஒருத்தனுக்கு பசி, சாப்பாடு இல்லை, அவனுக்கு போய் நீங்க சுவிசேஷம் சொல்லாதீங்க. அவனுடைய இமீடியட் நீடை சந்திங்க. என்னது? சாப்பாடு கொடுங்க. அததான் இங்க சொல்றாங்க, சரியா? இதே ஆர்வம் தான் எனக்கு இருந்துச்சு. ஐ வாஸ் ஆல்சோ ஈகர். அவுட்ரோ, ஓகே, ட்ரூட்டோ. அவுட்டோ ட்ரூட்டோனா த வெரி திங். அவங்க சொன்ன அதே இதுதான் நானுமே யோசித்து வச்சிருந்தேன். எனக்கும் செய்யணும். பொய்யை செய். பொய்யோனா டூ இல்லைன்னா மேக்குன்னு அர்த்தம். டூ, செய்யணும். அப்ப பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, கலாத்திய விசுவாசிகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதை சொல்றாரு. நான் ஜெருசலேமுக்கு போனேன், அங்க வந்து இப்படிதான் சொல்லிட்டு அங்க நடந்ததை சொல்லும் போது, எருசலேம்ல இருக்கிற பில்லர்ஸ் என்னுடைய அழைப்பை புரிஞ்சுக்கிட்டு, அறிந்துகிட்டு, கண்டுகிட்டு, அறிஞ்சுக்கிட்டு, ரெண்டு வார்த்தை பார்ப்போம், கண்டார்கள், அறிந்தார்கள். என்ன வந்து வலது கரம் கொடுத்து நல்லா மோட்டிவேட் பண்ணி, செய், போ, எத்தனை ஜென்டைல்ஸ்ட போங்க, செய்யுங்க, பர்னபா போப்பா. ஆனா அங்க இருக்கிற ஏழைகளை மறந்துடாதீங்க, தரித்திரருக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இதுல இருந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். இதுல இருந்து நம்ம பார்க்கிற ஒரு அப்ளிகேஷன் என்னன்னா, மினிஸ்ட்ரி ஷுட் பி கான்டெக்சுவல். சரியா? போனோம், ஒரு 10 வீடுக்கு ட்ராக்ஸ் தூக்கி கொடுத்துட்டு ஊழியம் முடிஞ்சிருச்சு, இல்ல 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 இல்ல. ஸோ வி நீட் டு பி வெரி கான்டெக்சுவல். பீப்புள், நம்ம சந்திக்கிற பீப்புளுடைய நீட் என்ன, சரியா? அந்த நீடை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு, நமக்குன்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியம் என்ன. எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சி அந்த ஊழியம், இந்த ஊழியம், இந்த இல்ல. நமக்குன்னு ஆண்டவர் எந்த பாரத்தை கொடுத்திருக்கிறார், அதுல நம்ம செய்யும் பொழுது we can hit the nail on the head. சரிங்களா? ஓகே, இப்ப வாசிங்க. எந்த வசனத்தை வாசிக்க போறீங்க? 9:10 மாத்திரம். ஜானண்ணா நீங்க வேணாம், வேற யாராவது வாசிங்க. 9:10 வாசிங்கப்பா. கலாத்தியர் 2:9-10. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது ம், தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் ம், யோவானும் ம், தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் ம், புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி ம், அந்நியோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக ம், எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து ம், கர்த்தரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். ம், அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன். ம். பாத்தீங்களா? ஐ வாஸ் ஆல்சோ ஈகர். கருத்துனா கருத்துள்ளவனா எழுதிங்க, ஆர்வமா இருந்தேன். ஐ வாஸ் ஆல்சோ ஈகர் டு டூ த சேம் திங். ஓகேவா? ஓகே, 4 வசனங்கள் முடிச்சிருக்கிறோம். ஓகே, பிரேக். சொல்லுங்க, எந்த காரியத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க? இல்ல ஏதாவது புரியலன்னா கேளுங்க, இல்ல ஏதாவது ஆட் பண்றதுன்னா பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற கான்டெக்ஸ்டோட கம்பேர் பண்ணி பேசுறதுனா கூட பேசுங்க. ஆமா, உங்கள் நேரம். பைபிள் ஸ்டடி பேசணும். 5 பேர் இருக்கீங்க. பேப்டிஸ்ட் என்னப்பா ஸ்கிரீன்ல காணோம்? இந்த டிஸ்கஷன் முடிஞ்சோன்னா ஸ்கிரீன் போடப்பா, இப்ப வேண்டாம், சரியா? ஓகே, பேசலாம். ஜான் அண்ணன், அதுக்கப்புறம் சிஸ்டர் சார்ல்ஸ், என்னுடைய அண்ணன் புஷ்பலதாக்கா. இல்லை, ஒன்று கிளியராக இருக்குது. அந்த காலத்தில் மிஷினரிஸ் எல்லாமே தங்களுடைய மினிஸ்ட்ரியில் மெயினாக ஒரு சோஷியல் கன்சர்னை ரொம்ப ஒரு இன்சிஸ்ட் பண்ணி எம்ஃபசைஸ் பண்ணாங்கன்னா இட் ஹஸ் காட் த பிப்ளிக்கல் ரீசன். ஆமா, இருக்குண்ணா, இருக்குண்ணா. அது இல்லாமல் இருந்தனா தான் நம்ம வந்து we are just ஏதோ ஆமா, காற்றுல சிலம்பம் பண்ணுற மாதிரி நம்ம செய்துட்டு இருக்கோம். ஆமாண்ணா, ஆமாண்ணா. அதாவது மிஷனரிஸ் எல்லாமே தே கான்சென்ட்ரேட் ஆன் 2 திங்ஸ் அண்ணா. ஒன்னு எஜுகேஷன், ஜான் அண்ணனுக்கு தெரியும். இன்னொன்னு ஹெல்த், ஹாஸ்பிட்டல், இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனும் ஹாஸ்பிட்டல்ஸ். இது ரெண்டு தானே மனுஷனுக்கு ரொம்ப தேவை. சுகமா இருக்கணும், நல்லா படிக்கணும். அண்ணா ஜான் அண்ணா, யூ கேன் கான்ட்ரிபியூட் அண்ணா. இப்படிதான் மிஷனரிஸ் வந்து
இமீடியட் நீடை மீட் பண்றதுக்கு தான் அவங்க அதை சாக்ரிஃபைஸ்ட். இன்னைக்கு அதோடைய விளைவு தானே நம்ம அனுபவிக்கிறோம், சவுத்துலயும் மற்ற பல இடங்கள்லையும் இல்ல செஞ்சாங்க. ஒரு மாடல் யாரண்ணா சொல்லுங்கண்ணா. அந்த காலத்துல அந்த யூரோப்பியன் மிஷினரிஸ் எல்லாருமே அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தான் இருந்திருக்காங்க. எந்த ஒரு இயக்கமும் சுவிசேஷத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுவோன்ட்டு அவங்க நினைச்ச மாதிரி தெரியல. இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது, அது ஏன் அப்ப மாத்திரம் தானா? ஒய் நாட் நவ்? இப்பவும் மிஷினரிஸ் மார்கள் செய்யறாங்களே. மிஷினரிஸ் மார்கள் அங்க போயிட்டு சத்தியத்தை சொல்லுச்சு. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தண்ணி இருக்குதா, ஸ்கூல் இருக்குதா, டாக்டர்ஸ் இருக்கிறாங்களா, அவங்க படிக்காதவங்களை படிக்க வச்சு அவங்க மூலமாகவே இந்த சத்தியத்தை எடுத்து பரப்புறது இந்த மாதிரி நிறைய பாக்குறோம். அதாவது நம்ம போகாத இடத்துக்கும் அவங்க போய் அந்த பாஷையை கற்று அவங்க கூட இருந்து அவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்து சத்தியத்தையும் கொடுத்து என்ன தேவைகளோ அதை கரெக்டா சந்திக்கிறாங்க. சோ முன்னாடி அவங்க ஆரம்பிச்சு கொடுத்தாங்க மிஷினரிஸ். இப்ப நம்ம இந்தியால இருந்து நம்ம இப்ப அத வளர்க்கிறோம். Wonderful, thank you. FMBB is doing, IEM is doing, IMS is doing. இல்ல பண்றாங்க நிறைய பேர் இருக்காங்க மிஷனரி ஆர்கனைசேஷன். பட் ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா சிஸ்டர், இந்த பாரா சர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் தான் நல்ல பர்டனா கமிட்டடா பண்றாங்க. மை क्वेश्चन இஸ், வாட் ஆர் த இப்ப இருக்கிற சோ கால்ட் பெரிய பெரிய மெகா சர்ச்சஸ்ங்கிறாங்க, என்னென்னமோ ஒர்ஷிப் பயங்கர அதெல்லாம் அந்த லைன்ல வைக்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் இந்த பாரத்தோட செயல்படுறாங்களா? மக்களை இதுக்கு நேரம் அவங்க ஒரு விதத்துல செய்யறாங்கன்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்குறாங்க. சர்ச்ல இந்த கலெக்ட் பண்ணி எவ்வளவு சர்ச்சஸ் கட்டணும்னு நினைக்கிறாங்களா அதுக்கு பில்டிங் அந்த ஃபண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பொருளால அந்த பணத்தால உதவி செய்யறாங்களோ ஒழிய சர்ச்ல இருந்து யாரும் மிஷினரியா இல்ல யாரும் போய் அந்த மாதிரி இது செய்யறது இல்ல. நிறைய பேர் வர மிஷினரி மாதிரி ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. பொருள் இதுல மத்ததுல எல்லாம் நிறைய சர்ச்சஸ் பாருங்க, எல்லாரும் இண்டிவிஜுவல் கூட நிறைய பேர் அந்த பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸ் கொடுத்து இதெல்லாம் பண்றது நாங்க வெரி குட், சூப்பர் சூப்பர். சோ church should be missional, not simply worship oriented, fellowship oriented. எழுதிக்கங்க. எனி சர்ச் எனக்கு இந்த இதுல படிக்கிறதுங்களா, தரித்திரனை நினைத்து கொள்ளும்படிக்குன்னு சொல்றாங்களா, வெறும் சுவிசேஷ சத்தியத்தை சொன்னா அவங்களா இல்ல, அவங்க பசியோட இருக்கச்சே சத்தியத்தை கேட்க என்ன புரியுது? ஒண்ணும் இல்ல. முதல்ல அவங்க தேவைகளை சந்தித்து அதுக்கப்புறம் சத்தியத்தை சொன்னா அது இது அந்த காலத்திலேயே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சபை ஆரம்பிச்ச காலத்திலேயே ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க, ஆண்டவர் எப்படி அவங்கள நடத்தி இருக்கிறாங்கன்னு. ஓகே, குட், சூப்பர். Thank you for your sharing. Good, wonderful. அப்ப we need to continue to pray. தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். இப்ப இருக்கிற மாடர்ன் சர்ச்சஸும் தொடர்ந்து இந்த மிஷன் பேர்டனோட செய்யணும் அப்படிங்கறத ஜெபமும் நமக்கு செய்யணும். தொடர்ந்து நம்ம இந்த காரியத்துல முனைப்பா இருக்கிறது நல்லது. வெரி குட், சூப்பர். எனிபடி எல்ஸ்? வேற யாராவது பேசுறீங்களா? ரைட். சர்ச்சஸ் ஆர் டூயிங். ஆனா சில இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்ல என்ன கேட்டீங்கன்னா மிஷனரி ஆர்கனைசேஷன் பேரே தெரிய மாட்டேங்குது. மிஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னு கேக்குறாங்க. ஸோ ஃபியூ இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்ல, ஸோ பெரிய பெரிய சர்ச்சஸ்ல. அதனால we need to continue to pray that every church whether small or big should be missional. சரியா? ஓகே, கம் பேக். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 11ல இருந்து பார்க்கலாம். இப்ப ஒரு சம்பவத்தை பவுல் என்கவுண்டர் பண்ணாரு. பேதுரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை கலாத்திய விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுறாரு. சரியா? இப்ப அந்த இது முடிஞ்சிருச்சு. இப்ப ஓகே, இப்ப நீங்க இந்த சம்பவத்துக்கு வாங்க. போட்டு டே ஹெல்த்தன்னா கம்மு தான், கேமுனா இருக்கு, எர்கோமை தான். யாரு? கேஃபாஸ்னா பீட்டர். பேதுரு வந்தான். வென் கேம்னா பேதுரு வந்த போது. எய்ஸ் ஆன்டியோகியர், அந்தியோகியாவுக்கு பேதுரு வந்த போது. புரிஞ்சுதுங்களா? என்னப்பா பேப்டிஸ்ட், கொஞ்சம் ஸ்கிரீன்ல காட்டுப்பா. ஸ்கிரீன் தெரிய மாட்டேது தம்பி. ரைட், பாருங்க
11வது வசனம். இப்ப பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்த போது அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க 11ல. வென்னுனா போது. தே ஹேல்தன் கேஃபாஸ் எய்ஸ் ஆன்டியோக்கியன். சரியா? அந்தியோகியாவுக்கு பேதுரு வந்த போது. காட்டா அக்கார்டிங் டு ப்ரோசோபோன்னா ஃபேஸ், முகம். அவுட்டோ, ஓகே. ஆன்டினாலே ஆன்டைன்னு சொல்லுவாங்க. ஆன்டி இண்டியன், ஆன்டே எஸ்டேன். என்னது? ஐ அப்போஸ்ட், எதிர்த்தேன். ஐ அப்போஸ்ட் ஹிம். ஓகே, அதான் ஆன்டைன்னு சொல்லுவோம்ல, ஆன்டி நேஷனல், ஆன்டி, அந்த இதான் வந்ததான். ஆன்டெஸ்டேன்னா ஐ அப்போஸ்ட் ஹிம், அவனை நான் எதிர்த்தேன். எப்படி? முகமுகமா, இன்டைரக்டா இல்ல, டைரக்டாவே, முகத்துக்கு நேராவே நான் அவனை எதிர்த்தேன். யார? பேதுருவ. போட்டி. ஏன்னா கட் எக்னோசெமனாஸ். ஓகே, கட் எக்னோசெமனாஸ். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரிபோசிஷனுடைய வெர்பு, காம்பவுண்ட் வெர்பு. கண்டம்டு. சரியா? கண்டம்டு. என்னது? ஹேன், ஹி வாஸ் கண்டம்டு. முகமுகமா அவனை நான் எதிர்த்தேன். when Peter came to Antioch, I opposed him to face because he stood self-condemned. ஏன் அப்படி செல்ஃப் கண்டம் ஆனாரு? he was self-condemned. 12 பாருங்க. pro to God before எழுத்தேன், நான் வர்றதுக்கு முன்னாடி. எழுத்தேன்னா வர்றதுக்கு முன்னாடி. தீனாஸ், certain ones, சிலரோட. அப்போ யாக்கோபோ ஃப்ரம் ஜேம்ஸ். ஓகே, யாக்கோபை பத்தி இங்க சொல்றாரு. மெட்டாடோன் எத்னான், ஜென்டைல்ஸ், புறஜாதிகள்கிட்ட. சுன்னா வித்து, சுனேஸ்தியான். எஸ்தியோனா ஈட்டிங், சுனேஸ்தியானா சேர்ந்து சாப்பிடுறது. அப்ப என்ன சொல்றாரு? பேதுரு வந்து he was self-condemned. ஏன்? until certain people came from James. யாக்கோபினிடத்திலிருந்து சில பேர் வந்திருந்தாங்க. அப்ப he used to eat with the Gentiles. யாரு? பேதுரு. சரியா? பேதுரு வந்து ஜென்டைல்ஸோட சேர்ந்து சாப்பிட்டான். பட் ஆஃப்டர் they came he drew back. அவங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சேர்ந்து சாப்பிட்டான். வந்த பிறகு அவன் என்ன பண்ணிட்டான்? he drew back. அவங்களோட சாப்பிடல. ஓகே, he drew back ன்னு போட்டிருக்கு. அங்க போட்டிருக்கு பாருங்க. he was eating. ஹோட்டே டே ஹேல்தன். ஓகே, when they come, அவங்க திருப்பி வந்தபோது. அடுத்தது காட்டுப்பா. அவன் என்ன பண்ணிட்டான் பாருங்க. இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க. ஹூப்பேனா போயிடுறது, பேக். ஹூபெஸ்டேலேன், he was drawing back. பின்வாங்கி போயிட்டானா சாப்பிடுறது நிப்பாட்டுறான். சாப்பிடல. காய் அஃபோரிட்சன், he was separating யோட்டோன் himself. அவனே தனியா பிரிச்சுக்கிட்டான். அப்ப வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தவன் பேதுரு வந்த பிறகு, யாக்கோபு சில பேர் வந்த பிறகு தன்னை பிரிச்சு சாப்பிடாம இருந்தான். ஓகே, போபோமனாஸ், போபியானா ஃபியர்னு தெரியும், அதுல இருந்து வந்தா பீயிங் அஃப்ரைட் ஆஃப், பயந்துகிட்டு. டூஸ் பெரிட்டோட்டேஸ், அங்க போட்டிருக்கு பாருங்க. பெரிட்டோமேஸ், சர்க்கம்சிஷன். He drew back and kept himself separate for fear of the circumcision faction. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்காக அவ பயந்து போய் என்ன பண்ணிட்டான்னா, விருத்த சேதனம் பண்ணவங்க வந்தாங்கன்னா, விருத்த சேதனம் இல்லாதவங்களுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்த உடனே, அந்த குரூப் வந்த உடனே பேதுரு சாப்பிட்றதை விட்டு விலகிட்டாரு அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? இந்த ஒரு இதை சொல்றாரு. வாசிங்க 11, 12 வாசிங்க. 11 and 12 வாசிங்க தமிழ்ல. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். எப்படி? யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாரை சாப்பிட்டான். அவன் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். இப்ப இந்த சம்பவத்தை பவுல் எழுதுறார். சரியா?
அந்தியோகியாவுக்கு பேதுரு வந்தான். அவன் மேல கண்டம்னு பார்த்தோம்ல, குற்றம் சுமந்தது. அதனால முகமுக என்ன குற்றம் சுமந்தது? வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தவன் வந்த பிறகு சாப்பிடாம விலகி போயிட்டான். எடுத்து கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, இப்ப 13 ரைட். அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிருங்க. ஓகே, இப்ப 13 காய் திருப்பி பாருங்க. சுன் வித் சுன் ஊப்பெக்ரி தேசான். ஓகே, ஊப்பெக்ரி தேசன்னா பிரிட்டன்ஸ், பாசாங்கு. ஓகே, நடிக்கிறது பிரிட்டன்ஸ். அவுட்டோ வித் ஹிம் காய் ஹாய் லாய்பாய். லாய்பாய்னா தி ரிமைனிங். ஓகே, பாக்கி இருக்கிற யுடேயாவினா ஜூஸ், பாக்கி இருக்கிற புறஜாதிகளோட. சரியா? அந்த அதர் ஜூஸ் ஜாயின்ட் ஹிம். சரியா? மற்ற யூதர்களும் அவனோடு சேர்ந்து கொண்டார்கள். இன் திஸ் ஹிப்போக்ரசின்னு போட்டிருக்கு. அந்த பிரிட்டன்ஸ் போட்டிருக்குல்ல 13ல, அந்த 13ல போட்டு ஹிப்போக்ரட்டிஸ்னு போட்டிருக்கா. ஓகே, இதுல பிரிட்டன்ஸ் போட்டிருக்கு. அந்த ஹிப்போக்ரிட்டிக்கலி வித் ஹிம் ஆல்சோ, அவனோட சேர்ந்தது யாரு? மீதம் இருக்கிற லாய்பாய்னா ரிமைனிங்னு அர்த்தம். ரிமைனிங் யூதர்கள், மற்ற யூதர்களும் அவனோடு சேர்ந்து என்ன பண்ணாங்க? இந்த மாய்மாலம் பண்ணார்கள். so that who say காய் பர்னபாஸ், பர்னபா சுன் அப்பேக்தேன். ஓகே, சுன் அப்பேக்தேன் என்னது? was carried away. பர்னபாவும் அதனால் இழுப்புண்டான். ஓகே, carried away. அவுட்ரோன் டே உப்போக்ரிசை, ஹிப்போக்ரசி. அவர்களுடைய மாய்மாலத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். என்ன மாய்மாலம்? சாப்பிட்டுட்டு இருந்தா நீ ஒழுங்கா சாப்பிட வேண்டியதுன்னு அவங்களோட புறஜாதியரோட. நீ ஏன் யூதனுக்கு பயந்துகிட்டு சாப்பிடாத மாதிரி நடிச்சுக்கிட்டு? அவன் பேதுரு பண்ணதுனால அவனோட கூட இருந்த சில யூதர்களும் அப்படி பண்ணாங்க, பர்னபாவும் அப்படி பண்ணாங்க. சரியா? 13 நான் வாசிக்கிறேன். மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள், ஹிப்போக்ரசி. அவருடைய மாயத்தினால், ஹிப்போக்ரசினால பர்னபாவும் இழுப்புண்டான். சரியா? ரைட். இப்ப 14 பார்க்கலாம். 14 சரி, இது என்னது? இப்ப இந்த 14 பார்த்தா புரியும். பட் ஆனா ஹோட்டே எய்டான் வெனைசா, இத நான் பார்த்த போது. ஹோட்டி ஊக் என்னது? ஹோட்டி ஊக்னா பேப்டிஸ்ட். கொஞ்சம் காட்டுங்க பேப்டிஸ்ட், அப்பப்ப இதாகுது. ஓகே ஓகே ஊக் எய்டான் ஹோட்டி ஊக் ஆர்த்தோ புடோசின், ஆர்த்தோபுடோசின். ஓகே, பொடியோனா வாக்குன்னு அர்த்தம். ஓகே, ஆர்த்தோபுடோசின்னா வாக் கரெக்ட்லி. ஊக்குனா நாட். தே டிட் நாட் வாக் கரெக்ட்லி. அவங்க சரியா நடந்துக்காததை நான் பார்த்தப்ப. இப்போ புரியுதா? தே ஆர் வாக்கிங் அப்ரைட்லி அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்தது ஊக்குன்னு வந்திருக்கு, நாட்டு போடணும். அப்ப தே ஆர் நாட் வாக்கிங் அப்ரைட்லி. அவர்கள் சரியாய் நடந்து கொள்ளாததை நான் பார்த்தப்ப, யாரு? பவுல் பார்த்தப்ப, பிராஸ் அக்கார்டிங் டேன் அலேத்தியன், அக்கார்டிங் டு த ட்ரூத், சத்தியத்தின்படி, டு யாங்கலியாம், சுவிசேஷம், காஸ்பல், சுவிசேஷத்திற்கு ஏற்ற சத்தியத்தின்படி நடந்துக்க மாட்டீங்களாப்பா? சுவிசேஷத்துக்கு ஏற்ற சத்தியத்தின்படி என்னது? ஐ செட் பீட்டர். இப்ப நம்ம முடிஞ்சு பார்ப்போம். எய்ப்பான்னா லெகோ தான் எய்ப்பான். ஐ செட் டு பீட்டர் டு ஓகே கேஃபா. நான் பேதுருட்ட நேராவே சொன்னேன். ஓகே, பிஃபோர். ஓகே, எல்லாருக்கும் முன்னாடி. எம்ப்ரஸ் தானா பிஃபோர், பான்டான் பிஃபோர் ஆல், எல்லாத்துடையும் முன்னாடி. ஓகே, நான் பேதுருட்ட சொன்னேன். சரியா? when I saw that they were not acting consistently, correctly with the truth of the gospel, I said to Cephas before the all, என்ன சொன்னாரு? hey, if, அடுத்தது காட்டுங்கப்பா. if you, சுனா யூ, யுடேயஸ், நீ யூதன்பா. கூப்பர்கோன்னா பீயிங், பிகம் ஆர் பீயிங். ஒரு யூதனா இருந்துகிட்டு எத்தனை கோர்ஸ் ஜென்டைல் மாதிரி இருக்கிற, லைக் எ ஜென்டைல். நீ யூதன்பா, ஜென்டைலோட ஊக். ஓகே, யுடேக்கியாஸ், நாட் லைக் எ ஜூ, லிவ். ஓகே, ஜேயாஸ், நீ யூதன் மாதிரி நடந்துக்கலையப்பா. போஸ்,
ஒய் போஸ்னா ஒய் டா எத்தனே ஏன் புறஜாதிகளோட சரியா அனாகேஷைஸ் கம்பல் ஓகே புறஜாதிகளோட நீ கம்பல் பண்ணப்பட்டு யுடையசின் அவங்கள யூத இதுக்கு திருப்புற அப்படிங்கிற மாதிரி. நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன் கேளுங்க. இஃப் யூ தோவ ஜூ நீ வந்து யூதனா இருக்க, யாரை பார்த்து சொல்றாரு? பேதுருவை பார்த்து. லிவ் லைக் எ ஜென்டைல். என்ன லிவ் லைக் எ ஜென்டைல்? அவனோட சாப்பிட்டீல. அண்ட் நாட் லைக் எ ஜூ யூதர் மாதிரி நடந்துக்கல. ஹவு கேன் யூ கம்பல் த ஜென்டைல்ஸ் டு லிவ் லைக் ஜூஸ்? நீ எப்படி ஜென்டைல்ஸை கம்பல் பண்ணுவ? எதுக்கு? யூதர்கள் மாதிரி நடந்துங்க அப்படின்னு சொல்லி நீ எப்படி கம்பல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. எங்க தமிழ்ல வாசிங்க, வாசித்த பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 11, 12, 13, 14. ஆமா 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 இது 11, 12 வாசிட்டோமா? வாசிட்டோம். 13, 14 வாசிங்க. 13 and 14 வாசிங்க. மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயமா பண்ணினார்கள். மாயம் அவருடைய பண்ணினார்கள். மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். ஓகே போட்டி. இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியர் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? என்ன புரிஞ்சுது? என்ன புரிஞ்சு சொல்லுங்க. வாட் ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? இந்த சேர்ந்து சாப்பிடுறாரு. ஓகே, எனக்கு பேப்டிஸ்ட் நான் காட்டுப்பேன். ஓகே, பேதுரு யூதர் புறஜாதிகளோட சேர்ந்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு இருக்காரா? இப்ப ஏன் விலைக்கு போனாரு? மற்றவங்களுக்கு பயந்து போய். யூதருக்கு பயந்துட்டாங்க, அவங்க மக்களுக்கு பயந்துட்டு போனாங்க. விலைக்கு போனாரு. இல்ல எல்லாருமே பேசுங்க, நீங்களும் சொல்லுங்க. ரைட். இப்ப பவுல் இதை வந்து என்கவுண்டர் பண்றாரு. பவுல் என்கவுண்டர் பண்ணி பப்ளிக்காவே சொல்றாரு. அந்த சொல்ல வர கருத்து தான் இங்க சொல்றாரு. நீ யூதனா இருக்கிற, யூதனுடைய முறைமையின்படி நடக்கக்கூடாது. என்ன யூதன் முறைப்படி நடக்கக்கூடாது? யூதன் வந்து புறஜாதியரோட சாப்பிடக்கூடாது. ஏன்னா புறஜாதியருடைய சாப்பாடு உங்களுக்கு தெரியும், விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதா இருக்கலாம். சாப்பிடுறதுங்கிறது இங்க ஃபெல்லோஷிப் வச்சுக்கிறது, சரியா? ஃபெல்லோஷிப். ஸோ அதனால புறஜாதியரை யூதன் முறையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணணும்? சொல்லுங்க. வாட் ஹேவ் யூ? வேற 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 யாராவது பேசுங்கப்பா. யூதர்களை கட்டாயம் பண்றாரா பேதுரு? சாரி, புறஜாதிகளை யூதர்களாகும்படி கட்டாயம் பண்றாரா? யூதர்களாகும்படி கட்டாயம் பண்றதுன்னா என்னது? நீ விருத்த சேதனம் பண்ணணும். கட்டாயம் யூதர்களாக்கும்படி கட்டாயம் பண்றதுன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு யூதன் ஆகணும்னா என்னது? கிறிஸ்தவன் ஆகணும். யூதன் ஆகணும்னா விருத்த சேதனம், யூதன் ஆகணும்னா நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும், சரியா? இதான் யூதர்களாக்கிறதுக்கு முறை. இந்த கான்செப்ட்ல தான் சொல்றாரு. சொல்லிட்டு இப்ப நம்ம அடுத்த வசனத்தை பார்த்தோம்னா நமக்கு புரியும், சரியா? உண்மையிலுமே யாரு வந்து விருத்த சேதனம் உள்ளவங்க, விருத்த சேதனம் இல்லாதவங்க, யாரு உண்மையான யூதன் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து 15ல சொல்றாரு. ஓகே, நான் உங்களுக்கு தமிழ்ல வாசிக்கிற பாருங்க. 15 புறஜாதியாரில் பிறந்த பாவிகளா இராமல் சுபாவத்தின்படி யூதர்கள், சரியா? சுபாவத்தின்படி யூதர்கள், யூதனும் பாவிதான், சரியா? ஜென்டைல்ஸ ஃபர்ஸ்ட் சொல்றாரு. புறஜாதியில பிறந்த பாவிகள், அவங்க நம்ம இல்ல. யாரு? யூதர்களா இருக்கிற நம்ம வந்து அவங்க கிடையாது. சுபாவத்தின்படி யூதரா இருக்கிற நாமும். நாமும்னா யாரு? பேதுரு, நீனு, நானு, ஏன்னா பவுல யூதர் தான். நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே என்று.
அப்ப நீ அவனோட சாப்பிட்டுட்டு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அவனை கொண்டு வரலாம், அப்படி இல்லை. அப்படி ஒருத்தனை மாத்த முடியாது. இயேசு மேல வைக்கிற விசுவாசத்தினாலதான் அவன் நீதிமானாக்கப்படணும், கிறிஸ்தவனாக்கப்படணும். ஒழிய அங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால நாமும் அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை. சரியா? படுவதில்லை. மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் அல்ல. அப்ப என்ன அர்த்தம்? பேதுரு நியாயப்பிரமாணத்தின் கிரியை எம்பசைஸ் பண்ணியிருப்பார், விருத்த சேதனத்தை எம்பசைஸ் பண்ணியிருப்பார். சரியா? அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். சரி, இப்ப சொல்லுங்க, வாட் இஸ் த ராங் தட் பீட்டர் ஹேட் டன்? சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு தமிழ்ல 15 வாசித்தேன். சொல்லுங்க. சரி, நேராவே கேட்கிறேன். இஸ் இட் ராங் டு ஈட் வித் Gentiles? Pardon? Is it wrong to eat with Gentiles? No, நல்ல ஒண்ணும் இல்லையா, சாப்பிடலாம். இந்த இடத்துல சரி ஆனா உள்ள போறது ஒண்ணும் இல்ல, வெளியே வர்றதுதான் சொல்றாங்க. கரெக்டா? சாப்பிடுறதுல ஒண்ணும் இது கிடையாது. சரி, ஓகே. அப்ப ரைட், ஓகே. இல்ல, இது என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்த அப்புறம் பழைய உடன்படிக்கை போயிடுது. உடன்படிக்கை அந்த நியாயப்பிரமாணம் போயிடுது. இயேசு கிறிஸ்து வந்த அப்புறம் புது உடன்படிக்கை வருகிறது. சோ நியாயப்பிரமாணம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் ஷேடோவா இருந்து போயிட்டு இயேசு கிறிஸ்து ஒரே தடவை எல்லாத்துக்காக சிலுவையில பண்ணிருக்கு. அப்ப டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அது நம்ம கட்டாயப்படுத்த கூடாது. ஏன்னா யூதர்களுக்கு கூட அந்த விருத்த சேதனம் அந்த நியாயப்பிரமாணம் செல்லாது. ஆஃப்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் crucifixion on the cross and he is dead அப்புறம் அது இட் இஸ் அப்சல்யூட் ஆயிடுச்சு. சோ அதனால அது பவுலுக்கு நல்லா தெரியுது. அவன் சவுலா இருக்குச்சு அப்படி இருந்தா இப்ப பவுலா மாறின அப்புறம் அவனுக்கு இந்த டிஃபரன்சஸ் நல்லா தெரியுது. சோ தட்ஸ் வை அவன் போல்டா இந்த மாதிரி டேரா எல்லாரும் முன்னாடி பீட்டரை கிரிட்டிசைஸ் பண்றான். இது மாதிரி யாராலும் பண்ண முடியாது. இந்த பவுல் பண்றது என்ன அவன் கட்ஸ் இருக்கும். எல்லாரும் முன்னாடி அந்த பேதுரு இஸ் த ராக், அவர் தான் லீடர் வச்சிருக்க, அவனை போய் எகெயின்ஸ்டா இப்படி சொல்றாரு அப்படின்னு நான் சொன்னேன். பட் ரியலி ஹி அண்டர்ஸ்டுட் த டிஃபரன்சஸ் அண்ட் வாட் இஸ் தி கரெக்ட் ஒன்னு. சோ அதனால அது ஒண்ணு. ஜென்டைல்ஸா இருந்தாலும் சரி, யூதர்களா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே கர்த்தருக்குள்ள இல்ல. யூதர்களும் உன்னை கர்த்தரை ஏத்துக்கல, ஜென்டைல்ஸும் கர்த்தரை, எல்லாரும் ரெண்டு பேரும் அவிசுவாசிகள் தான். இயேசுவை ஏத்துக்கலன்னா அவிசுவாசிகள் அவங்க. அதனாலதான் அந்த சத்தியம் தெரிஞ்சதுனாலதான் அவரு சொல்றாரு, சாப்பிடுறதோ இல்ல வித்து செய்யறதோ இதெல்லாம் அவுட்வர்ட் திங், அது நமக்கு செல்லாது அப்படின்றாங்க. தட் இஸ் நாட் த கிரைட்டீரியா அப்படின்னு சொல்றாரு. I feel that correct. இல்ல your interpretation is right, exactly. Anybody else வேற ஏதாவது உங்களுடைய understanding of this passage before I give my conclusion and close with the word of prayer? இன்னையோட முடிச்சிருவோம், 15 முடிப்போம். சொல்லுங்க. Anybody else வேற யாராவது? பேதுரு எங்கேயுமே நம்ம பைபிள்ல படிக்கிறபடி புறஜாதியாரை யூதர் முறைமையா நடக்கும்படி கட்டாயம் பண்ணாருன்ட்டு இல்ல. வேற இடத்துல இல்ல. ஆனா இந்த இடத்துல கட்டாயம் பண்ணிருக்கிற மாதிரிதான் பவுல் அவர்கிட்ட பேசுறாரு. என்ன கட்டாயம்னா, நான் என்னுடைய அனுமானத்தை சொல்றேன். இது அனுமானம் தான். ஒருவேளை அவங்களுடைய சேர்ந்து சாப்பிட்றது ஐக்கியம், ஓகே, ஃபெல்லோஷிப், ஈட்டிங்னாலே ஃபெல்லோஷிப். எப்படியாவது அவங்கள வச்சுக்கிட்டு அவங்கள எப்படியாவது என்ன பண்ணிடலாம், யூத முறைக்கு கொண்டு வந்துடலாம், ஜென்டைல்ஸை யூதர்களா கொண்டு வரலாம். இந்த ஜுடாயிசிங்னு சொல்லுவாங்க. ஜுடாயிசிங்னா யூத முறைக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்கள விருத்த சேதனம் பண்ண வைக்கலாம், நியாயப்பிரமாணம் இந்த காரியங்களை கடைப்பிடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒருவேளை பேதுரு பண்ணாரா? ஏன்னா பேதுரு அழைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும், யூதர்களை கிறிஸ்தவத்துக்கு விசுவாசத்துக்குள்ள கொண்டு வரதான் அழைக்கப்பட்டார். உள்ள இனிஷியேட் பீரியட்ல எப்படியாவது
யூத குலத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பண்ணி ட்ரை பண்ணாரா என்னன்னு தெரியல. ஆனா ஈட்டிங் சிக்னிஃபைஸ் ஃபெல்லோஷிப். இன்னொன்னு என்னன்னா, சாப்பிட்டுட்டு இருந்தவர் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாம், சாப்பிட்டு கூட சொல்லி இருந்திருக்கலாம் இந்த ரீசன் அப்படி இப்படின்ட்டு. இப்ப என்னன்னா, ஒரு குரூப் வந்தோடனே டப்புன்னு தான் அது செய்யாத மாதிரி ஹிப்போக்ரைசி பண்ற. ஹிப்போக்ரைசினா மறைக்கிறது, இல்ல இல்ல அப்படின்னு மறைச்சு இருப்பதனால மற்றவங்களும் அந்த மாயத்தினால இழுப்புண்டு அவங்களும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவருடைய செயல் வந்து எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கதை வந்து பவுல் பார்த்துட்டு என்ன பண்ணிருக்கலாம்னா, இல்ல என்னோட இது வந்து இப்ப பவுல் தெளிவா சொல்றாரு பாருங்க, எப்படி நீதிமான முடியும்? பழகிறதுனால இல்ல, விசுவாசத்தினால மாத்திரம்தான் நீதிமானாக முடியும். ஸோ அந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் மேடம் இப்ப சொன்னாங்கல்ல, அவங்க சொல்றது அவங்களும் பாவிகள் தான், இவங்களும் பாவிகள் தான். அவங்க புறஜாதியார்ல பிறந்த பாவிகள், இவங்க யூதர்ல பிறந்த பாவிகள். அதனால வந்து ஒன்லி திருப்பி திருப்பி வலியுறுத்தது, விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலதான் நீதிமான்களா மாற முடியும். அந்த கான்செப்டை எம்பசைஸ் பண்றதுக்கு தான் இங்க வந்து இந்த இன்சிடென்ட்டை சொல்லி, நாட் பை சிம்பிளி ஃபெல்லோஷிப்பிங் ஆர் ஈட்டிங் ஆர் சம்ஹவ் மேக்கிங் தம் டு பிகம் அ ஜூ. ஜூவாக்கி நீ கிறிஸ்டியன் ஆக்காத. இல்ல 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 இல்ல, அவன் எப்படி இருக்கானோ அப்படி இருக்கட்டும், அவன் யூதனா மாற வேணாம். லெட் த ஜென்டைல்ஸ் பி ஜென்டைல் இருக்கட்டும், அவனை மாத்த வைக்காத. ஜென்டைல்ஸா இருந்துகிட்டு லெட் them believe in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கட்டும், மாறட்டும். அந்த கான்செப்ட்ல தான் இந்த இழையோடி வருகிற சத்தியம் வருது. சரிங்களா? ஓகே, குட். எனிபடி வேற யாராவது உங்களுடைய கருத்தை சொல்ல விரும்புறீங்களா? நம்ம முடிச்சிடலாம், 8 ஆயிடுச்சு. ஸோ 15ஓட போட்டு வச்சிருக்கிறேன். அடுத்த வாரம் வந்தீங்கன்னா நம்ம 16 to 21 முடிச்சிடலாம். 2ஆம் அதிகாரத்தை நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? டைம் இருந்துச்சுன்னா நம்ம 3rd chapter கூட போகலாம். ஓகே, குட். ஸோ ஒரு கருத்து கடைசியில தெளிவா வருது. என்னதான் நம்ம ரிலேஷன்ஷிப்பு, என்னதான் நம்ம வந்து சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாலும், ஒன்லி த்ரூ ஃபெய்த் இன் கிரைஸ்ட் ஒன் கேன் பிகம் ரைச்சியஸ், ஒன் கேன் பி சேவ்டு. ஒருத்தர் எப்படி நீதிமானாவோ ரட்சிக்கப்பட முடியுமோ ஒன்லி இயேசுவை விசுவாசிக்கிறது. கல்யாணம் பண்ணா மாறிடுவாங்க, ஞான ஸ்நானம் கொடுத்தா மாறிடுவாங்க, யார் சொல்றது? இந்த சப்ஸ்டியூட்லாம் பண்ணி எதையாவது கிரியையை வச்சு இல்ல பண்ணக்கூடாது. சரியா? இட் இஸ் ராங், அப்சல்யூட்லி ராங். போன வாரம் ஒரு சர்ச்சில் சொல்லும்போது ஒரு ஐயா சொன்னார், என் பையன் சொன்ன பேச கேட்க மாட்டான், ஒரு ஹிந்து கல்யாணம் பண்றான், ஹிந்து தான் கல்யாணம் பண்றான், இந்துக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்றாங்கிறான். பண்ணிட்டுயா ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணிக்கலாம், ஆண்டவர்களை கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். நான் சொன்னேன், எப்ப ரெட்ஷிப்பு கர்த்தருடையதுப்பா, காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படிப்பா போக முடியும் அப்படின்னு. அதனால இங்க தெளிவா சொல்றது, விசுவாசத்தினாலே. அங்கதான் அந்த அந்த வார்த்தையை பாருங்களேன், 15ல பாருங்க, திருப்பி திருப்பி இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். சரியா? திருப்பியும் நியாயப்பிரமாணத்துக்கு இல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். அதுலதான் நீதிமான்களாகும்படி கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். 3 தடவை ரிப்பீட் ஆகுது. சரியா? விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசத்தினாலதான் நம்ம நீதிமானா தேவனுடைய பிள்ளைகளா மாற முடியும். சரியா? நோ ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ், சர்ச் மெம்பர்ஷிப்போ பேப்டிசமோ இல்லை நான் சவுத்தில் பிறந்ததுனாலையோ மை ஃபேமிலி இல்லை மூரிங்ஸ் இல்லை, எதுவுமே நம்மளை நீதிமானம் மாற்ற முடியாது. ஓகேவா? அந்த கருத்து தெளிவா அடிக்கிறார். குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். வில் மீட் நெக்ஸ்ட் வென்ஸ்டே. மீட் பண்ணுவோமா? ஜோ பண்ணி முடிச்சிடலாமா? ரைட். ஓகே மேடம், ஒரு ஜோ பண்ணிருங்க மேடம். ஓகே. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றிப்பா, நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, இந்த கிரீக் பாஷையிலும் நாங்க அதை தெரிந்து கொண்டு சில இது ஆழமான சத்தியம் தமிழ்ல இங்கிலீஷ்ல சரியா ரைட் அந்த டிரான்ஸ்லேஷன் என்னன்னு அதை தெரிந்து கொள்ள அந்த கிரீக் இது பாஷை கட்டுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆண்டவரே இப்ப இந்த ஒரு குரூப்பாக சேர்ந்து இருக்கிறோம் அப்பா.
நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஆழமான அர்த்தத்தை நாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களோட சத்தியத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் விட்டு கொடுக்கிற தாசன் மூலமாக ஆண்டவரே இன்னும் ஆசீர்வதிக்கும். இன்னும் இதோட ஆழமான சத்தியம், இந்த ட்ரூத் நாங்க தெரிந்து கொண்டு ஆண்டவரே இன்னமும் இதுல வளரவும் ஆண்டவரே மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த ஜூம் மீட்டிங்கை நீர் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டரையும் ஆசீர்வதியும் அப்பா. இன்னும் நல்ல நல்ல அந்த வசனத்துக்கு ஏற்ற அந்த ஆழமான சத்தியத்தை ஆண்டவரே மற்ற பாஷைகளையும் நாங்க தெரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு அதை ஆண்டவரே அவர் வெளிப்படுத்தும் போது அதை புரிந்து கொண்டு ஆண்டவரே நாங்களும் இந்த கிரீக் பாஷையில வளர்ந்து ஆண்டவரே இதுல நாங்க எக்ஸல் ஆகி மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீ கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி 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 செலுத்துகிறேன். எல்லோரையும் ஆசீர்வதியும் அப்பா. மீண்டும் நாங்க சேரும் முத்தம் ஆண்டவர் கூட எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜெபத்தை நஸ்ரேனான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறெடுக்கிறேன். துதிகன மகிமை உமக்கு மட்டும் செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமென். Amen. Amen. Thank you, sister, for your prayer. Friends, thank you. Next Wednesday meet பண்றோம். God bless you. Bye, bye, bye. Bye, bye. Thank you. Thank you. Thank you.